அறிய கேடுகின்ற காரணத்தினால் கொண்டிருந்த மக்கள் படைக்காத பிரம்மனே பாவமாட்டனே பரிதாபமாட்டனே பெண்ணை படைக்காத பிரம்மனே பாவமாட்டனே பரிதாபமாட்டனே
இருக்குது. யாரோ ஒரு சாமியாரு நம்ம இடத்துல வந்து நடமாறி இருக்காரு. கனகத்தில் கானகத்தில் காட்டு பாரு சாமி அறையா சாமி அறையா சாமி அறையா கானகத்தில் பாட்டு பாடு இழுச்ச வயடு இழுச்ச வயடு இழுச்ச வயடு கானகத்தில் பாட்டு பாடும் ஐயா கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் பையன் யாரடா பையன் யாரடா பையன் யாரடா கொண்ட மேல கொண்ட போட்ட புதுசு புதுசா பாட்டு பாடு புடிச்ச வாயனே புதுசு புதுசா பாட்டு பாடு புடிச்ச வாயனே பாட்டு பாடி இழுச்ச வாயனே பாட்டு பாடி இழுச்ச வாயனே மனமலன்னு பாட்டு பாடு வண்டி வாயனே மனமலன்னு பாட்டு பாடு வண்டி வாயனே பாட்டு பாடு கோல் வாயனே பாட்டு பாடு கோல் வாயனே பிறந்தவன் மனிதன் என்பவன் முதல் மனிதனாக வந்தாயா நீ யாரையா முதல்ல நீ கேட்கணும்ல, அதை கேட்கணும்ல சொல்றோம்ல. என்ன சொன்ன நீ என்ன ஓட்டிங்க? இந்த விவகாரம் தான் எங்க இருக்கக்கூடாது வேணா என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா விளையத்திற்கு விளையத்தை வைத்து பேசுபவன் தான் மாபெரும் மனிதன் ஏச்சுக்கு ஏச்சு மூச்சுக்கு மூச்சு ஏச்சு ஏச்சு பேசக்கூடியவன் நாங்க. அதே நேரத்தில் வந்து சங்கர் இருப்பது எங்கள் குலம் சங்கரனாக்கு ஏது குலம் என்பதை போல இந்த இடத்துல பேசி பார்ப்போமா முடவனை மூர்க்கன் அடித்தால் முடவனை முனி அடிக்கின்ற மாதிரி பேசி பார்ப்போமா? அதே நேரத்தில் வந்து என்ன சந்துக்கு என்ன சந்துல வழியில நின்று தாண்டா முனி அடிக்கும் என்பதை பார்த்த காரணத்தால அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உடைக்க தந்து பங்கத்தை போக மாட்டி பாதித்தன் மரமான் உன்னை சங்கத்தை மேறி சென்றார் சகபதனால் என்னால் பராபர இந்த கூட்டிலே நீ முதல் மனிதன் வந்தது யாரையா நீ ஓடப்படாய் இருப்பவனும் உடற்பொருளாகி விட்டால் உடற்பொருளாக உடற்பொருளாகி ஒப்பரப்பாக சொன்னானே அந்த மாதிரி பேசி பார்ப்போமா? ஆக அப்படி பேசக்கூடிய காரணத்தினால இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்து அற்று என்ன நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது தீய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாமா என்பதை தொட்டு பேசலாமா தன்னஞ்செறிவு போயிட்டு போயிட்டப்போ தன்னை சுடும்ட்டு மனசாட்சி கட்டுப்பட்ட மாதிரி பேசி பார்க்கலாமா? நாகாபராயன் நாகாக்க காவாக்க சோகாபராயன் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படி என்று சொன்னானே பேசி பாருங்க நீ சொல்லி பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும்? ஆக்க தெரியுமா அழிக்க தெரியுமா காக்க தெரியுமா அதே நேரத்தில் அழகர தெரியுமா அழகுடைய மகர தெரியுமா மகனுடைய அப்பேற்பட்ட அவன் யாரு எங்க வளர்ந்தான்றதே உனக்கு தெரியுமா அதே நேரம் கட்டல் கைமானாலும் கல்லான உலகளவு இருக்காங்கல்ல. அதே நேரத்தில் உட்டாய் களமடந்து ஓதுவார் வெறும் மந்தையர் எறும்புந்தன் என்சான் அப்படி என்று கூறியதை போல இந்த இடத்தில் யார் அவர்களே கேட்கணும்ல. அதை கேட்கிறோம்ல சொல்றேன்ல. என்ன சொன்ன என்ன கேட்ட? ஆட நாராயணா பாபாவு ரூபாய்க்கு 16 அதென்ன ரூபாய்க்கு 16 ரூபாய் என்பது யாரு மகாலட்சுமி மகாலட்சுமி பதி யாரு நாராயணே நாராயணுடைய மனைவி மகாலட்சுமி மகாலட்சுமி 25 ரூபாய்க்கு 10 நாராயணா. என்ன இவ்வளவு இணைந்து பேசக்கூடிய தன்மை இந்த இடத்துல பேசுறீங்களே நான் கேட்கிறேன் நான் சொல்றேன். நீங்க சோத்தத்தான் திங்கிறீங்களா நாங்க சோத்த நீங்க எதை திங்கிறீங்க? நாங்கெல்லாம் தேவாமிர்தம் அருந்தக்கூடியவர்கள் ஐயா நீங்கெல்லாம் தேவாமிர்தம் அருந்தக்கூடியவர்கள் தேவர்கள். தேவர்கள் நீங்கெல்லாம் தேவர்கள், நாங்க தான் ராவுத்தர்களா? நீங்க எவனுக்கு பிரச்சனையை உருவாக்கி விட்டு போயிடாது ஐயா ராவை வித்தவர்களான்னு கேட்கிறேன். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது நாங்கெல்லாம் கூடு விட்டு கூடு வாழக்கூடியவர் அஷ்டமா சித்துக்களை கற்று உணரக்கூடிய தகுதி பெற்ற தேவலோகவாசிகள் ஏன்னா சாமியார் நம்ப முடியல. என்ன சாமியார் தான் சக்க போடு போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நித்யானந்த உலகமே தேடிக்கிட்டு இருக்கு, அவனை கண்டுபிடிக்கவே முடியல. ஓஹோ காரணம் பொம்பளை வச்சு முறுக்குறீங்க. ஆமா பொம்பளை இல்லைன்னா உலகத்துல எவனுக்குமே அது எந்த வேலையும் கிடையாது. ஆமா பூமாதேவி பொம்பளை தானே. ஆகாயவனி பொம்பளை தான். ஆமா அதனால தன்னுடைய உடம்புல பெண்பாதி உண்டா இல்லையா? ஆமாங்க இருக்குல்ல. இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். என்ன இப்ப உங்க அப்பாக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. படைக்கிறாரு. ஆமா. உங்க பாட்டானுக்கு காக்கிற வேலை. காக்கிற வேலை. ஆமா. சிவபெருமானுக்கு அழிக்கிற வேலை. அழிக்கிற வேலை மட்டும்தானே. ஆமா. அப்ப 3 வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க. உண்டு. உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு வந்து கலகம் பண்ற வேலை. கலகம் பண்ணா கடப்போட எடுத்து அடிப்பாங்க.
கடப்பாறை ஒற்றுமை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கல்யாணம் பண்ண வரேன்றீங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க நல்லவர்களா இல்ல தீயவர்களா? நல்லவங்க தீயவன் தீயவன். ஆக நல்லவர்கள் இடத்தில் என் கழகம் நடக்காது. அப்படி நடந்தாலும் நாரதனின் கழகம் முதல்ல ஆரம்பத்துல கழகம், என்ன ஆரம்பத்திலே கழகம், முடிவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய கழகம். எண்ணம் போல் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. உண்டுங்க. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான். உண்டுங்க. அது மண்ணில் நல்லவனாவதும் தீயவனாவது அன்னை வளர்ப்பதில்லை அப்படின்னு. அப்ப உங்க அன்னை உங்களை நல்லா வளர்த்துருக்காங்களே. என்ன எங்க அன்னை வளர்த்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து, அதனால உலகத்துல நீங்க சாதியை பத்தி தொட்டு பேசுறீங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து வாங்கின கடனை அடைக்க முடியாம, என்ன கேட்கிறவனுக்கு பயந்து கொடுத்தவனுக்கு பயந்து என்ன அடைக்க முடியாம சாமியார வெறுத்து இந்த உலகத்தை வெறுத்து போனவனும் உண்டு. அந்த மாதிரி என்ன இருட்டறிவிய மாதிரி இந்த இடத்துல நீங்க இவ்வளவு பேசுறீங்களே. கட்டண மனைவிக்கு ரொம்ப பேர் என்ன பாதகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாதகம் பண்றானா? அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுங்க, அதுதான் தோன்றலின் தோன்றாம நன்றி அப்படின்னு இருக்காங்க. யார் சொன்னது? என்ன திருவள்ளுவர் சொன்னது. உண்மை. அண்ணாது எப்படி போனாலும் சிறக்க போகணும். அதே நேரத்துல அத சிறக்க போகணும் அப்படின்னா இன்னைக்கு இவனியா போக நினைக்கிறேன். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்களே, என்ன இறக்க போனாலும் சிறக்க போகணும்னு சேர்த்தான்னு சொன்னாலும், பணத்தை சேர்த்தாலும் 4 சனத்தை சேர்க்கணும். பணம் வந்தவொடனே சில பேருக்கு மண்டையில இது முளைச்சிடும், எவனையுமே மதிக்க மாட்டாங்க. என்ன சனத்தை சேர்க்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல வரவா, என்ன போறதுன்னு தெரியாது. காரணம் என்ன? அவன் பணம் போல பணக்காரங்க. ஆனா புது பணக்காரன் பாருங்க, சொந்தக்காரங்க பேச மாட்டாங்க. ஏன்னா பணங்கன்னு கேட்டு உதவி கேட்டு வந்து ஒதுக்கிடுவாங்க உலகத்துல. ஏன்னா இந்த ஊரை விட்டு பேசுவோமே. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கேளுங்க. இந்த ஊர்ல ஒருத்தர் தங்கப்பல் கட்டியிருக்கான். சரி, என்னடா நம்ம வந்து பாரம்பரியமா எப்பவும் இல்லாம சிரமப்பட்டு ஒரு பல்ல மேவரச பல்ல ஒரு பல்ல தங்கப்பல்லு கட்டியிருக்கான். சரி, ஒரு வய கூட என்னப்பா எப்படா கட்டேன்னு கேட்க மாட்டேங்கிறானே. ஏன் கேட்க? இதை என்ன செய்யலாம் அப்படி என்ன பண்ணானா, கடையில பலசர கடையில போய் என்ன கேட்டிருக்கேன், அந்த தங்கப்பல்லு கட்டினவன் ஏன்னா அவனாவது பார்த்து 10 பேரை பார்த்து சொல்லுவேன்ல, நம்மளை பத்தி பெருமையை எடுத்து சொல்லுவானே அப்படின்னு அந்த கடையில போய் கேட்டானா. இஞ்சி இருக்கா, இஞ்சிடானா. இஞ்சினா ஈன்னு வரணும் பல்லு. அப்ப இஞ்சி இருக்கான்னு கேட்ட உடனே பல்ல இழிச்சு காட்டினான்ல. அப்பதான் அந்த கடைக்காரன் நம்மளை பார்த்தாவது கேட்ட மாட்டானா என்பது இவனுக்கு என்ன. அப்பதான் அந்த கடைக்காரன் மேவரிச பல்லு பூராமே தங்கத்தை அவன் கட்டியிருக்கான். அப்பதான் அவன் வந்து இந்த இஞ்சி கேட்டவனை பார்த்து சொன்னானா, ஐயா இஞ்சி இல்ல இஞ்சி சுக்கு இருக்கு அப்படின்னானா. வாயை மூடிக்கணும், தெரியக்கூடாது. அப்பதான் இந்த சுக்கு அப்படின்ற உடனே மேவரிச பல்லுல ஒரு அரை வருஷ பல்லு மட்டும் ஒளி வெளியே கிடைச்சிச்சான். அப்பதான் இவன் நினைச்சானா, நம்ம ஒரு பல்லு கட்டினதுக்கு இந்த நிலைனா அவன் மேவரிச பல்ல பூரா தங்கத்துல கட்டியிருக்கான்னா அவனுக்கு எந்த நிலை இருக்கா. அப்ப வந்து எந்த நிலை வந்தாலும் நம்மளை விட பெரிய ஆளை வந்து நினைக்க கூடாது. ஆமா, இப்ப முன்னாடி நான் கேட்கிறேன், தத்தக்கா புத்தக்கா எத்தனை காலு? தத்தக்கா புத்தக்கா என்பது வந்து 4 காலு. தானே நடக்கையில 2 காலு. உச்சி வெளுக்கையில வந்து 3 காலு. ஊரு போய் சேரையில அங்கேயும் மறுபடியும் 4 காலுங்க. எப்படி ஊரு போய் சேரையில என்ன ஒரு ஊரு போய் சேரணும் அப்படின்னா, ஊரு போய் சேரனா அந்த ஊருக்குள்ள மண்டையை போட்டான்னா அதத்தான் சொல்றேன். என்ன அந்த ஊரு என்பது இந்த ஊர் இல்ல, மனிதனுக்கு சொந்த ஊர் எது? அவன் இருக்க ஊரு பூமி. எப்படி அவன் வாழ்ற பூமி வரிச்சுறாரு. நீங்க சொல்லுங்க. ஆகையால பூவந்தியாக இப்ப கேட்பாங்க, ஐயா நீங்க உங்க ஊர் எந்த ஊரு? எங்க ஊரு வரிசை ஊரு, உங்க ஊரு பூவந்தி. யாருக்குமே எந்த ஊரும் சொந்த ஊரே கிடையாது. ஏன்னா மனிதன் வந்து இந்த மண்ணில தாயினுடைய கருவறையிலிருந்து வாழ்ந்துட்டான்னா, ஏன்னா சில மனிதர்கள் நம்ம பூமியில வாழ்றோம் அப்படின்னா வாடகை வீட்டுல எப்படி குடியிருக்கிறோம் அந்த மாதிரி தான். நல்ல வசதி வாய்ப்பா இருப்பேன். ஆனால் வசதி உற்றவனுக்கு ஒரே நிலைதான், வசதி அற்றவனுக்கு அந்த நிலைதான். அது எந்த நிலை தெரியுமா? என்ன பணம் உள்ளவனுக்கும் அந்த ஐஸ் பெட்டியை தான் இறந்த பிறகு வாங்கிட்டு வருவாங்க. இல்லாதவனுக்கு அந்த பெட்டியை தான் இந்த பிரேதத்தை கொண்டு வைக்கிறதுக்கு அந்த வண்டி தான் வரணும். அங்கதான் அப்பதான் மனிதன் நிரந்தரத்தை வந்து மனிதன் அறிகிறான். எப்படி 4 கால் நீங்க சொல்லலாம்? இந்த 4 கால் அப்படின்னா மனிதன் இறந்த பிறகு என்ன 4 கம்பை பிடித்து அந்த பிரேதத்தை எடுத்து செல்லக்கூடிய காரணத்தினால் என்ன, அதனாலதான் என்ன 4 பேர் போறாங்க. 4 16 காலு. அந்த காலம் நான் ஒட்டி சொல்ல வந்தேன். நீ எந்த காலம் சொல்ற? முன்னாடி தத்தக்கா புத்தக்கா 2 காலு, தானே நடக்கையில 3 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊரு பேர் போகையில எத்தனை காலம் சொல்லுங்க? அதுதானே 8 காலு.
கிடையாதுங்க. எப்படி? அது எப்படி 8 கால் ஆகும்? ஆமையா, ஏன்னா ஊர் பேர் செய்யல 8 கால் எப்படி ஆகும்? 8 கால் நான் சொல்றேன். நான் இல்லைன்றேன். எப்படி இல்லைன்ற நீ வேணா இல்லைங்கிறது நீ விளக்கம் சொல்லு. 8 கால்ன்றதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. என்ன இந்த 8 கால் என்பது என்ன 4 கம்பை பிடிக்கிறவனுக்கு 4 2 8. பாடியா இருக்கவனுக்கு அவனையே சேர்க்கிற அவனையும் சேர்த்தா அவனுக்கு 2 கால் இருக்குல்ல. அப்படி பார்க்க போனா 10 கால். இங்க கேளு 10 கால். என்ன அவனுக்கு 4 காலு, ஏன்னா பாடியா இருக்கிறவனுக்கு 2 காலு, தூக்கிட்டு போனவனுக்கு 4 பேருக்கு 8 கால் 10 கால். அப்ப குடிய தோண்டினவனுக்கு அப்ப நடைமுறையில இப்ப இருக்கா? இப்ப நடைமுறையில இருக்கா? இப்ப மனிதன் இப்ப கேளையா கேளுங்க. இப்ப ஏன் பாறையில தூக்கிட்டு போறேன் பூரா சொற்களை சொல்லிட்டு விட்டுறாங்க. புரியுதா? ஒரு விஷயம், வண்டி ஓட்டி போறவனுக்கு 2 காலு, பாடியா கிடக்கிறதுக்கு 2 காலு, மொத்தத்துல 4 காலோட சோழியை முடிச்சுடுறாங்க. அதுக்கும் கிடையாது. இப்ப அதுவும் இல்ல, மனுஷன் செத்துட்டான்னா இந்த செத்த மனிதனை பூமியில விட்டு புதைச்சா பூமி மாசுபடுகிறா என்று விஞ்ஞான உலகம் என்ன அறிஞ்சிட்டாங்க மனுஷங்க. அதனாலதான் முயற்சி பண்றாங்க. இந்த இறந்த உடனே அவர்கள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லோரும் வந்து முகத்தில் முழிக்கும்படி செய்து அவன் என்ன பண்றான், கொண்டு போய் இயந்திரத்துல தள்ளிடுறாங்க, சாம்பல் ஆக்கிறாங்க. என்ன வர்ற சாம்பல் வந்து தள்ளுன பிரேதத்தின் சாம்பலா அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியல இந்த உலகத்துல. ஏன்னா ஏமாறுறவன் இருக்கிறவரை ஏமாத்திர இருக்கத்தான் செய்வேன். அந்த வகையில நீங்க யாருங்கிறத இப்ப நான் கேட்கிறேன். உங்களுக்கு சாமியும் தெரியுது, உங்களுக்கு பேரு கிடையாதா? என்ன இருக்கிறது? என்ன என்ன பணவக சாமிகளே நான் ஒரு தேவலோக சாமி. நான் பூலோகவாசி. என் பெயர் நாரதன். ஆகா, தாங்கட நாரதனா? வெட்டி பையன், விளங்காத பையன், இழுச்சா பையன், என் மனசாட்சியை திட்டேன் சாமி. ஐயா தாங்கட நாரதன் தெரியாம கல்யாணம் பண்ணியாச்சா? என் புள்ள எல்லாம் வச்சிருக்கியா? நான் டோக்கன் போட்டு அனுப்பிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு சாமியாரை பார்த்து அப்படி கேட்கலாமா நீ? இல்ல சாமி, கல்யாணம் பண்ணியாச்சான்னு கேட்க. கிடையாது. மண்ணாசை வெண்ணாசை பொருளாசை வென்றவன் வெறுத்தவன் புரிந்தவனா. ஏன் அப்படி? அது ஏன் ஜவரியா? ஒரு தடவை கூட செய்யலையா? இல்லையா? ஏன் அப்படி? இல்ல என்ன செய்ய விடுறியா? இல்ல பிடிச்சிருக்கு, நான் செய்ய விடுறேன்னா நீங்க ரொம்ப ஆர்வ கோளாக இருக்கீங்க. இல்லையா? எனக்கு நான் வந்து ஆசைகளை வெறுத்து விட்டேன் என்று கூறிவிட்டேன். கல்யாணம் பண்ணல. இல்ல பொய் சொல்லாங்க சாமி. நான் ஏன் போய் சொல்லணும்? ஒரு காலத்துல 52 பொம்பளை போட்டு அமைதி கிடந்தீங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன நீ சொல்கிறாய்? 52 பொம்பளை போட்டு அமைக்கிறீங்களா இல்லையா? அது ஒரு அவதாரத்துல. சரி, எத்தனை புள்ள? என்ன நாரதன் எடுத்த பிறவிகள் 3: தேவ பிறவி, கந்தர்வ பிறவி, மானிட பிறவி. 3 வித பிறவிகளிலே கந்தர்வ பிறவிகளில்தான் குடும்பம் என்றால் என்ன, பெண்கள் என்றால் என்ன, இல்லறம் என்றால் என்ன என்று தெரிய வேணும் என்ற காரணத்தினால் அப்பிறவியிலே 52 மனைவிகளை திருமணம் புரிந்தோம். சரி, ஆணாக மாறி 60 குழந்தைகளையும் பெற்றெடுத்தோம். அதுக்குள்ள பத்தீங்களா? ஆமா. எவ்வளவு நேரத்துல? என்ன 60 பிள்ளை என்ன நாங்க என்ன பிரிக்க அடுத்தா என்ன ரிஷி குண்டம் ராத்தாங்காதரா என்ன ராத் தங்காது அப்படின்னு உடனே பார்த்த மாத்திரத்தில் கரு உருவாகக்கூடிய தன்மை தேவர்களுக்கு உண்டு. அப்ப உங்க அப்பா தானே பிரம்மா? ஆமா. உங்க அம்மா தானே ஆரஸ்பதி? ஆரஸ்பதி இல்ல சரஸ்வதி. பிரம்மாவோட மகன் அடியன்தான். கலைவாணி புத்திரரு 52 பொம்பளை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமா. அதுக்குள்ள வச்சிருக்கீங்க. உண்டு. வாங்கல. என்னையா இவ்வளவு திறமை இருந்து சுத்தமாவே இல்லையா அந்த ஆசை? ஆசையை வென்று விட்டேன். சரிங்க சாமி, பண்ண பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எது? கல்யாண ஆசை வேண்டாம்யா. கல்யாணம் பண்ணினவன் பாடலாம் பாத்துக்கிட்டானே இருக்கா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல. பிடிக்கலைன்னா கொஞ்சம் மணலில் ஊத்தி பத்த வைக்க வேண்டியதானே? குடியும் பிடிக்கும்ல? நல்ல யோசனை. சரி, அந்த நேரத்துல விட தெரியுமா? எவர? சஞ்சீவி மலையை தூக்கணும் இன்ஜினியர். சஞ்சீவி மலையை தூக்குனது இன்ஜினியர் கிடையாதுயா. இன்னைக்கெல்லாம் அப்படியே நூல் பிடிச்சது மாதிரி அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். சஞ்சீவி மலையை மூலிகை தெரியாம மலையவை பேர்த்து வந்தது ஆஞ்சநேயன். அப்ப மலையை குடையறத இன்ஜினியரா? குடையவும் இல்லப்ப அறுக்கிறேன் மிஷின்ல வச்சு. அப்ப அந்த பாப்பா தெரியுமா? எந்த பாப்பா? கவித்திரி. கவித்திரி சாவித்திரிய தெரியுமே தவிர நீங்க சொல்ற திரி எங்களுக்கு தெரியாதியா. எந்த சாவித்திரி? சத்தியவான் மனைவி சாவித்திரியிடம் சென்றவன் அடியேன் அடியேன் நான் தான். நான் அந்தமா கேட்கல, செமினி கணேசன் பொண்டாட்டி. இந்த விவகாரம் தான் இருக்கக்கூடாது. காரணம் இந்த என்ன செமினி கணேசன் சொன்னீங்கல்ல, அந்த செமினி என்ற வார்த்தையில சே என்ற வார்த்தை எடுத்துட்டோம்னா அடியில் என்ன முடிவுல இருக்கிறது மொழி. இந்த ஊர் மொழி இந்த அளவுக்கு உங்களை ஆட்டி படைக்குன்னு நினைக்கிறேன். சாமி, யாரோ தெரியுதோ இல்லையோ, இவரை உங்களுக்கு நல்லா தெரியும் சாமி. அவர் கூட நல்ல ஒரு அடையாளம் இருக்குங்க. அவரு கூட கிட்ட வாங்கலாம் சொல்றேன். அவர் கூட ஒரு நல்ல அடையாளம் இருக்கு. அவரு கூட நீளமா இருக்கு. என்னையா சொல்ற? உடம்பு கூட நீலக்கலரா இருக்கு. ஓஹோ,
நீலவண்ணன், ஆ. கார்மேகவண்ணன், ஆ. மகாவிஷ்ணு, ஆமா. மணிவண்ணன் எனது பாட்டன். அதனால அவரோட மகனா நீங்க? அவருடைய பேரன் நான். பேரு நீங்க? ஆமா பிரம்மாவோட மகன். ஆமா கலைவாணி புத்திரரு. சரி 58 பொம்பளை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அது உள்ள பத்திருக்கீங்க. ஆமா இவ்வளவு இல்ல இல்ல, மகாவிஷ்ணுவோட பேரை நீங்க இவ்வளவு திறமை இருந்து சுத்தமாவே இல்ல. ஆசை என்னை கொடவான மாட்டாத. சாமி, எங்க அப்பா தெரியுமா? சொன்னாத்தானே எங்க ஆத்தாளுக்கு புருஷன். அடட உங்க ஆட்டாவுக்கு புருஷன். உண்மையிலே இந்த தோட்டநூத்து கிராமத்துல ஊர்ல உங்க அப்பா வந்து உங்க ஆத்தாளுக்கு புருஷங்கிறத இப்பத்தாயா நான் உங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஆத்தாளுக்கு தெரியுமா? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. வேற நல்ல வேலை சித்தப்பனாக்கு நினைச்சேன். சரி சாமி, உள்ள 1க்கு 2 பேர் இருக்காங்க. உள்ள நான் பார்க்கலங்க, சடச்சடன் சத்தம் கட்டுச்சு. இல்ல 1க்கு 2 பேரு. ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி. இல்லங்க 1க்கு 2 பேரு எங்க இருக்காங்க? பணம் மேல. நல்ல வேலை 1க்கு 2 பேரு உள்ள இருக்காங்கன்றீங்கல்ல. சடச்சடன் சத்தம் கட்டுச்சு. இல்ல 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 பணம் மேல உள்ள இருக்காங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உள்ள என்ன பரன் மேல இருந்தாலும் சரி, அவங்க கீழே இருந்தாலும் சரி. காவல். காவல் என்ன காவல்? கருந்தனை செந்தினை. கருந்தனை எங்களுக்கு, செந்தினை எங்க குலக்கடவுள் முருகனுக்கு. ஆமா பேர் என்ன சொன்னீங்க? என் தங்கச்சி வள்ளி. தோழிக்குள்ள குள்ளி, நான் கொஞ்சம் ஒல்லி, அது வந்து நீங்க இருக்கு தள்ளி. இதை நான் சொல்லி ஊருக்குள்ள முக்கியமான நான் புள்ளி. அதனாலதான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, என்ன இந்த உலகமே போற்று வண்ணம் என்ன விட்டில் பூச்சியாக இங்கும் இங்கும் தாவி தள்ளக்கூடிய அப்பேற்பட்ட தத்துவம் படைக்கக்கூடிய உங்க பேர் என்ன? என் பேர் இருட்டடி வீரன். அதென்ன இருட்டடி வீரன்? வீட்டுக்குள்ள குளிச்சடியா அடிப்பேன். உங்க அப்பா வேறு நம்பி, உங்க அம்மா வேறு நங்கை மோகினி. நீங்க எத்தனை பேரு? நாங்க அண்ணன் நம்பி 7 பேர் சாமி. உண்மையிலேயே சாமி 7 பேருங்க உடனே எனக்கு மன மகிழ்ச்சி. உங்க அம்மாவை சேர்த்தா 8, உங்க அப்பாவை சேர்த்தா 9. எதுல? எல்லா விஷயத்திலையும். காரணம் என்ன? 9ன்னு அவர் மட்டும் 9 கிடையாது. நீங்களும் 9, நானும் 9, இருக்கிறவங்க எல்லாருமே 9 தான். என்ன காரணம் தெரியுமா? என்ன பிரம்மாவுடைய படைப்பிலே வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மானிட சென்மமாக படைப்பது 9 லட்சம். ஆனால் இந்த மனிதனாக பூமியில வாழ்க்கை நடத்தும் பொழுது மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, என்ன அதே நேரத்தில் இனப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 9 இருந்தாட்ட அவன் ஒரு தேசப்பற்று உள்ளவன் தான் மனிதன் என்ற காரணத்தினால அந்த 9ல சிறக்கக்கூடிய கணக்கோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அன்னவர்களை நான் சந்திக்கலாமா? அதுக்கு முன்னாடி நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. சரி, எனக்கு மூத்தவங்க 3 பேரு, எனக்கு கீழே 3 பேரு. அப்படியா? ஏன் நீங்க மூத்த ஊர் அவங்க வேலையை பார்த்து தெரியுறாங்க. எனக்கு கீழே இருக்க 3 வய இது 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஊமை கோட்டானா தான் இருக்கேன். ஏன் அப்படி இருக்கேன்? பழங்காய் மூஞ்சிக்காரங்க. ஆமா, ஒருத்தர் ரொம்ப சேட்டக்கார வயசாமி. எதையாவது பார்த்தா வாங்கி கொடுன்னு அழுகுறேன். நடு சாமான் 12 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும்ட்டேன். என்னால அவனை கண்டிக்கவே முடியல. பெரிய மனுஷன் நேரத்துலேருந்து வந்திருக்கீங்க, அவனை கண்டிக்கிறதுக்கு நீங்க தான் நல்ல ஒரு உபாயம் சொல்லணும். செருப்பு அடிச்சு விட வேண்டியதானே? யார அடிச்சுட்டாங்கல்ல, கொல்லிக்கட்டையார சுட்டு விட வேண்டியதானே? தானே சொல்றீங்க. இவன் அக்க போட்டு தாங்க முடியல, பேசாம கொல்லிக்கட்டையை வச்சு சுட்டு விடுவோம்ட்டு நேத்தெல்லாம் கொல்லிக்கட்டையை மோத்தினாலும் கொண்டு போறேன். விவரமான ஆள் சாமி. புளிச்சு எச்சிட்டு விட்டு கொல்லிக்கட்டையை அமர்த்தி விட்டுட்டேன். நாராயணா, விளக்க மாட்டால் அடிச்சு விட வேண்டியதானே? அதெல்லாம் வேணாங்க. இன்னொரு விஷயம் என்ன, இந்த தோழிப்புல ஒண்ணு இருக்குது. என் ஆளு நல்லாத்தான் இருந்துச்சு. சொல்லியா வெக்கப்படாம சொல்லியா. நம்ம 2 பேர் தானே இருக்கோம், நல்லாத்தான் இருந்தோம். அந்த புள்ள 2 நாளாவே சரியா அணைய மாட்டேங்குது. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விடுறீங்களா? நல்லா இருக்க உங்க கதை. ஆமா, நாங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வேலை ஒரு தேவலோக வாசி, ஒரு கலைவாணி, ஒரு பிரம்ம மகனை பார்த்து என்ன சொன்ன நீ? வேணாம்ல விட்டுருங்க, செய்ய புரியப்படாது விட்டுருங்க. ஒரு தடவை செய்யலாம்ல, வேணாம்ட்டேன். எது? நான் வேணாம்ட்டேன். இல்ல ஒரு தடவை செய்ய சொல்றீங்களா? நீயே செஞ்சாலும் சேர்த்தேன், இல்லை செஞ்சு விட்டாலும் சரி. உன் ஆசையை நான் பூர்த்தி பண்ண வேணும் என்றால் நீ கூட்டியாந்து விடு, உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். அப்போ அங்க ஒரு விஷயம் சாமி. என்ன? என்னன்னு தெரியல சாமி. தோழிப்புள்ள ஒரு வாரமாவே என் கனவுல அம்மனமாவே வருது சாமி. வரும்ல என்ன? என் விபூதி நான் போடணும்னா என்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து வரும், நான் குடிச்சு போடுவேன். அப்ப நீங்களே ஆரம்பிச்சுங்க. ஆசிரமா ஆசி ரமம்.
எதற்காக என்னை அழைத்தாய்? அது காயா ஆமா, அது காய் எதுக்கு என்னை கூப்பிட்ட? ஆ, சொல்லியா கூப்பிட்ட? அந்த பையன் வந்திருக்கான்ல எந்த பையன்? சின்ன பையனா? ஆரசிபதி மகன் ஆரஸ்பதி பையனா? சரஸ்வதி மகன் நம்ம சரஸ்வதி பையனா? ஒரு விஷயம் தெரியுமா ஆ. கிட்ட வாயேன். அவரு 52 பொம்பளை கல்யாணம் இருக்காரு அவரு புள்ள பத்திருக்காரு பிரம்மோட மகன் கலை வாங்கி வித்துறது ஆனா இவ்வளவு திறமை இருந்து அவருக்கு சுத்தமாவே இல்லையாம்ல இவரெல்லாம் ஒரு மனுஷனா? ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? அதானே இந்த ஆளு எப்படி பேசுறாரு பாரு. சரி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி. சாமி, இப்படி என்னை கண்டம் காணாமல் போற மர்மந்தான் என்ன? கண்ணா திறக்கணும் சாமி, கட்டி பிடிக்கணும் சாமி, கண்ணா திறக்கணும் சாமி, கட்டி பிடிக்கணும் சாமி. சாப்பிடு ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமாயா? எனக்கு குட்டி நாரதர் பிறக்க போறாரு. விட்டு நேரம் போண்டா ஆமா. அந்த குடும்பம் பூல் பூண்டு இருக்கும் ஆக பிரம்மச்சாரியை பார்த்து வழிக்கு விடலாமா நீ என்று கேட்கலாமா நீ? ஆனா கேளு நீங்க ஆத்துல விழுங்க, குளத்துல விழுங்க, குட்டையில விழுங்க. சாமி உனக்கு குட்டி நாதர் பொறுப்பாரு ஆனா சாடம் மட்டும் ஏன் செய்சிலே இருக்கும் பரவாயில்லை. என்ன விளையாட்டு பருவங்கள், நீங்க ஆடி பாடி வரப்பெற்றதுக்கு மனமகிழ்ச்சி அடைகின்றேன். இடத்திற்கு தலைவியாரிகளை அழைத்து வர பார்க்கலாம். பருவம் இது வந்து கிழட்டு பருவம். நீ குஞ்சு கோமரிதே ஆத்தாய் குழந்தை அதோ என்னோட சேர்ந்து வருதுப்பா. அத காத்து எதிர்காற்று நாதோ என் ஜீவனே, பாபா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் என் பாறை பாடும் பூவானதே.
இப்படி பாட்டெல்லாம் பாடுறாங்க, ஆனா ஜனங்கள் தான் தூங்கிட்டு இருக்காங்க. பாடலை பாராட்டி கொடகு பாண்டியவர்கள் இன்று மரியாதைக்குரிய மலையாளியவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கி படித்துள்ள குலத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் மகாமணியர் வந்திருக்கேன். மாணவரை அழைத்து வாருங்களேன். நான் நல்லா வாங்க. சுவாமி வணங்குகிறேன். நல்லா செயலை தர வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்புகள். வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா? தாங்களை காண்பதற்கு எத்தனை கண்ணு இருந்தா என்ன, 1000 கண் இருந்தால் கூட பத்தாது, போதாது. ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தார். தன் பேரை ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் ஆகாயத்தில் வந்து கொண்டிருக்கின்ற இரவியில் சொல்லப்பட்ட கதிரவனின் ஒளிமிஞ்சி ஆபரணங்களை அணிந்துள்ள நீ என் வருகையை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பரம் விட்டு இறங்கி ஓடி வந்து என்னை சுற்றி வலம் வந்து வணங்குகின்ற காட்சியை நான் பார்க்கும் போது தேவலோகத்திலே பிரம்மனை கண்ட இந்திரன் எப்படி எழுந்து வணிந்து வணங்குவானோ அதை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்ததாக தென்படுகிறதம்மா. பொறிப்பிலே பிறந்து புகழிலே கிடந்து சங்க திரிப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரேறு மறுப்பிலே பயின்ற பாவை இக்குறிஞ்சியில் வளர்கின்ற அலைமகள் மலைமகள் கலைமகள் மும்மகளுக்கும் இம்மகளாக காட்சி கொடுக்கக்கூடிய திருமகளே உன் இசைத்தொண்டு வாழ்க. என்ன தமிழச்சி என்ற முறையிலே இந்த கல்யாண வசந்தாவாக எப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தேவரை போடு
அம்மா மணலாக உள்ள இடத்தில் தோன்ற 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 நல்ல ஊற்று என்று வெறிக்கினை காணலாம். அதே போல மனிதர்கள் நல்ல பழமையான ஏடுகளை புரட்டி படிக்க படிக்க அறிவு என்று சொல்லக்கூடிய சிகரங்களை காண்பதை போல உங்களிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும் நினைக்கின்றேன். கேட்கலாமா அம்மையே? என் அண்ணமையை கேட்கலாமா? கேள்விகள் பிறப்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்காக ஏன் என்ற கேள்வி இல்லாமல் உலகத்தில் ஒரு நாள் வாழ்க்கை நமது சிறப்பாக அமையாது. இருந்துட்டாலும் அம்மையே என் அண்ணன் மயிலே அன்னை அப்படின்னா இன்றைக்கு எத்தனை உலகத்துல நீங்க சுத்தி வந்திருக்கலாம். இன்றைக்கு தமிழகத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா தமிழ் அன்னை அப்படின்னு முதல் இடம் கொடுப்பார்கள். அன்னைக்கு முதலிடம் கொடுத்து அம்மையே என் அண்ணன் மயிலே. அண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? பார்ப்பதற்கு எப்படி இருந்தாலும் பெண்கள் வந்து அன்னத்தை போல நடக்கணும் அப்படின்வாங்க. அண்ணன் இடை சின்ன இடை மயிலே அப்படின்னா தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி உலகத்துல யார சொல்றோம்? முருகப்பெருமான். தமிழ் கடவுளுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஒரு அசுரனாகப்பட்டவன் ஆணவத்தை அழித்ததினால மயிலாக மாறி ஒரு மாதிரி வாகனமாக கொண்டார் முருகப்பெருமான் அல்லவா? அப்பா எவ்வளவு விஷயத்தை வந்து ரத்தின சுருக்கமாக இருவரியில் சொல்லி முடிச்சிருக்கீங்க. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா தமிழ் வார்த்தையில் வார்த்தை ஒன்று பதம் இரண்டு அப்படின்னு இருக்காங்க. பலவித அர்த்தங்கள் இந்த வரிகளில் அடங்கிவிட்டால் தாங்கள் முறையான பேச்சுக்களை தொடங்கினால் முறையோடு பதிலுரைக்க எதிர்பார்த்து காத்திருக்கேன். கேளுங்க. என்ன அற்புதமான பேச்சு, அழகான பேச்சு அம்மையே அண்ணன் மயிலே. என்ன பிள்ளைங்கள் எல்லாம் என்ன முறையான பாடலை எதிர்பார்க்கிறாங்க. என்ன குளிர்ந்த காற்று ஆகையினால நம்ம பாடலை பாடி அவர்களுக்கு சென்ற ஓய்வு கொடுத்து பிறகு நமது வாதங்களை ஆரம்பிக்க வேண்டும். என்ன அப்படி என்ற காரணத்தினால்தான் ஊகாமா வீத உரைப்பன் டுடு டுடு டு நாகார் குழந்தை அகற்குழந்தை வாகா எடுப்பர் நடவிடுவர் ஏறுவர் அன்பர் கொடுப்பர் அணிவர் உழைக்கு என்பதை போல கண்டு சில போதனைகளை வென்று இந்த பெண்ணுக்கு அதிகெடுத்து கொடுக்க வேண்டுமே இனிமேல் இன்று என்பதை போல ஐயா பட்டு வேலைகள் கண்டு மொழிவாரே பட்டு வேலைகள் கண்டு மொழிவாரே பட்டு வேலைகள் கண்டு மொழிவாரே பாதி வைக்கும் நாடது சொல் பாதி வைக்கும் நாடது சொல் நாடு எது இப்போது அப்படி என்ற காரணத்தினால்தான் இந்த இடத்துல வந்து வந்தவுடனே தபத்துக்கு தமிழுக்கு குணத்திற்கு சபத்திற்கு சகலத்திற்கு மச்ச விகட வழி தெரிஞ்ச விகட உப்பு திண்ட வந்த தப்பு செஞ்ச வந்த அதே நேரத்துல வந்து என்ன தப்பு செஞ்சவன் தண்டனைக்கு ஆளாகி ஆகாமல் இந்த மண்ணுலகிலே. ஆகையினால இந்த இடத்துல வந்து என்ன அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது குருடு செவிடு பேடு நீக்கி அதை காட்டிலும் மிக மிக சிறந்தது பிறப்பதான மாநில பிறவிதான். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான பிறவிகளிலே உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல எதை வேணாலும் எப்படி வேணாலும் மனிதன் இப்படித்தான் பேச வேண்டும் என்பது ஒரு விதம். காரணம் காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம் கற்றோர்கள் கோடாமல் வாய் திறக்க கூடாது. நானாமல் பேச்சு பேச்சன தர்மணி வந்த கால் கீச்சு கிச்சனமா கிளிப்பிள்ளையிடம் ஒருத்தன் கிளிப்பிள்ளை வளர்க்கிறானே கிளிப்பிள்ளையிடம் சொல்லி கொடுப்பான். எங்க அத்தைன்னு சொல்லு மாமான்னு சொல்லு அப்படி எல்லாம் சொல்லுவானாம். அந்த வார்த்தையை வாங்கி அந்த கிளிப்பிள்ளை செல்லமாகவே கூடையே சொல்லுமா. அதே நேரத்தில் அந்த கிளிப்பிள்ளை ஒரு பூனையாகப்பட்டதை தாவி பிடிக்க வந்தா அந்த நேரத்துல சொல்லி கொடுத்த வித்தைகள் எல்லாம் பயன்படுத்தாம அது உயிரை காப்பாற்ற நினைச்சு கீச்சு கீச்சனதான் கத்த நினைக்குமா. அந்த மாதிரி நீங்க கத்த மாட்டீங்க. என்ன செந்தமிழ் நாடு அந்த போதை நிலை இன்ப தேர்ந்து வாயுது காதினிலே சக்தி வளர்க்குது இந்த மூச்சினிலே அப்படின்னு என்ன இந்த மூச்சுக்கு முக்தி கொடுத்தவன் யாரான இந்த உலகத்துல அவரோட தமிழுக்கு பெருமை கொடுத்தவன் அந்த பாரதி. அப்பேற்பட்ட அந்த பாரதி பிறந்த இந்த மண்ணிலே இந்த பாரத மாதாவாக தாயாவாக அன்னையே அன்னமையிலே என்று அடியெடுத்து தொட்டிருக்கிறோம். அப்படின்னா அன்னைக்கு அம்மையே அப்படி என்று அண்டமும் ஆதியும் இல்லாத சொருவி கடவுள் இந்த உலகத்துல யாரு? சிவபெருமான். அப்பேற்பட்ட அந்த சிவனுக்கு தாயாக அம்மையே அப்படி என்று ஏற்றுக்கொண்டதை யாரை ஏற்றுக்கொண்டார்?
கேள்வியா கேள்விதான். வந்தது வராதவ அந்த கேள்வி கேட்கிற ஒரு பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுவாமி. ஏன் பிடிக்காது? வந்தமா வள்ளி பொண்ண பார்த்தமா ஆசி வழங்கணுமா அப்படின்னு இருந்துட்டா பிரச்சனை வராது. நீங்க அப்படி அதை விட்டு வந்தது கேள்வி கணிவுல நீங்க தொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா பதிலுக்கு 10,000 கேள்வியை கூட நான் கேட்பேன். நீங்க கேட்கணும், அதற்கு நாங்க பதில் சொல்லணும். அதற்கு தான் நாங்க இங்க வந்திருக்க. ஊர் வரி பணம். ஆமா அடிப்பணம்னா அப்புறம் சும்மா வந்திருக்கேன். என்ன என்ன ஊர் கூடி தேரில் காத்த வடமாகப்பட்டது வந்து சேரும் இல்லைன்னா சேர நல்லா வந்து அற்புதமா பாடுனீங்க கேட்டுட்டு இருந்தேன். சரி. எங்க அண்ணன்ட்ட வந்து விகட கவியா அற்புதமா நகைச்சுவை முறையில பதில் உரைத்தீர்கள், அதையும் பார்த்துட்டு இருந்தேன். வள்ளி பொண்ணுகிட்ட வந்து நல்ல ஆசை கூறணுமா அப்படி போயிட்டு என்ன பிரச்சனை வராது, நல்ல மாறுது. அதை விட்டுவிட்டு இந்த கேள்வி கேட்கறது பதில சொல்லுமா, இந்த அதட்டி பேசுறது, அதிகாரமா பேசுறது, தெனாவட்டா பேசுறது, திமிரா பேசுறது, இப்படி எல்லாம் எனக்கு பிடிக்காது. வந்தவா இந்த இடத்துல என்னுடைய பாடலை கேட்டுட்டு நல்ல ஆசையை கூறணுமா அப்படின்றது எனக்கு பிடிக்கும். தெரியுமா வந்தது என் இடத்துல. தஞ்சாவூர் பொம்மையை பாத்தீங்களா? என்ன தஞ்சாவூர் பொம்மை எப்படி இருக்கும்? என்ன அப்ப பார்த்தாலும் தலையை ஆட்டிட்டே இருக்கும். சரி, அந்த மாதிரி ஆட்டணுங்கிறீங்களா? அந்த மாதிரி ஆட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் ஆட்டி வச்சு கூத்து பாட்டு வச்சிருவேன். ஏன்னா தஞ்சாவூர் பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, அதுக்காக சொன்னேன். உங்களை தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லல, இல்ல பேசுங்க. நான் கேட்கிறேன் மூலினா மூக்கத்துல கூடாது. நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, தஞ்சாவூர் பொம்மை எதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, தஞ்சாவூர் பொம்மை தலையை ஆட்டுறது மட்டும் கிடையாது, அதை எப்படி தள்ளி விட்டாலும் கீழே விழுந்தாரு, இந்த பக்கம் ஒரு நாள் குப்பரை கவுத்தி விட்டாலும் மறுபடியும் அது நிலைமையை வந்தடையும். மேடையில வந்து எப்படித்தான் நீங்க பேசணும், இந்த வள்ளி பண்ண எப்படியாவது கவிழ்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களே, அந்த நிலையில இருந்து என் நிலையை வந்து எட்டாமல் இருக்கவே மாட்டேன். அதுக்காகத்தான் அந்த தஞ்சாவூர் பொம்மை என்பது எனக்கு பிடிக்கும். எந்த நிலைமை வந்தாலும் தன்னிலையும் மாறாம ஒரே நிலையில அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கு. பாத்தியல, கீழே தள்ளிவிட்டாலும் மறுபடியும் நிமிர்ந்து வந்து நிற்கும். அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. முன்கோண முதல் ஏறு எப்படி போகுதோ அதே மாதிரிதான் பின்னாடி ஏறு போகும். முன்கை நீண்டாத்தான் முழங்கை நீளம். வந்தமா வந்து வாழ்த்து கூறினீங்க எப்படி, அம்மையே என் அண்ணமையிலே. அற்புதமான பேச்சு. அன்னைக்கு தமிழ் அன்னைக்கு எப்படி சொல்லியிருக்கீங்க. அதை விட்டு ஆதியும் அந்தமுள்ளாமல் யார் அப்படின்னா, அடிமுடி இல்லாதவர் யார் அப்படின்னா சிவனாகப்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கு யாரு தாயாக பாவித்தாருன்னு அவருக்கு பிறப்பு இறப்பே இல்லையே. அடி இருக்கிறதுக்கு எப்படி வந்து தாயாக யார் இருக்க முடியும்? இந்த கேள்வி கேட்கறவங்க எதையாவது வந்து கேட்டுட்டு எனக்கு வந்து பேசக்கூடாது சுவாமி. நான் வந்து என்னைக்கு வம்புக்கு போக மாட்டேன். ஒரு விஷயம் விட்டு இருப்பாரு ஆளே நான் கிடையாது. ஒரு இடத்துல வந்து நாங்க தொட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னா நீ கெட்டிக்கார பிள்ளை, அந்த இடத்துல வந்து நீங்க எட்டி பிடிச்சு பேசணும். வெட்டி பிடிச்சு பேச மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நினைப்பு பழக்கப்படுக்க நெத்திர சவத்த கிடக்கு நீங்க பேசாதீங்க. ஏன்னா நாங்க வந்து என்றுமே கெடுத்து பழக்கம் இல்லையே தவிர கொடுத்து தான் பழக்கம். விட்டு கொடுத்தவர் கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போக நினைக்கிறீங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும். விட்டு கெட்டா ஒருத்தன், இடாமல் கெட்டா ஒருத்தன், தொட்டு கெட்டா ஒருத்தன், தொடாம கெட்டா. அப்படி கெட்டவர்கள் வரிசையில் இல்லாம கிட்டவர்கள் வரிசையில் வாழக்கூடிய பெண்மணிகளே நாங்க. நீங்க அந்த வரிசையில உள்ள பெண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச அப்படியே வந்து வார்த்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டீங்களா? ஏன்னா எல்லாம் தெரியும். என்ன பேசக்கூடிய வார்த்தைகள் ஏளனம் இல்லை என்று அர்த்தமா? அப்படி என்று நான் சொல்லவே இல்லையே. தவறையும் தன் வாயால கடவுள்னு சொல்லி பேசாம தண்ணிக்குள்ள இருந்தா வந்து வர்ற பாம்பு அது பாட்டுல போயிரும். இது அந்த நேரம் போய் கத்து பாருங்க, இங்கதான்டா இருக்குன்னு சொல்லி பிடிச்சு தின்னுட்டு போயிரும்ல. அப்ப காட்டி கொடுக்கறது மாதிரி ஆயிரும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களிடம் என்ன விஷயம் இருக்கிறது? உங்கள்கிட்ட என்னதான் விஷயம் இருக்கு? காரணம் அப்ப நம்ம ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட என்ன விஷயம் சொல்ற அளவுக்கு நீங்க பெரியாளா? பத்மபுராணம், விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்ட புராணம், அக்கினி புராணம், மதஸ்த புராணம், கருட புராணம், லிங்க புராணம், கூர்ம புராணம், கந்த புராணம் என்று சொல்லக்கூடிய இந்த 18 புராணங்களை தொட்டு பேசுற அளவிற்கு உங்களிடம் என்ன விஷயங்கள் இருக்கின்றது? அஷ்டமா சித்துக்களை கல்லாமல் வரக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருந்தாலும் இன்றைக்கு யுகங்கள்ல இருந்து இதிகாசத்துல இருந்து நடைமுறை காவியில இருந்து 10 பாட்டு 8 தொகை வேதம் கீழ்கணக்கு நூல்கள் இருந்து என்னாலே பேச முடியும். படித்த அந்த கல்வியின் மின் ஆணித்தனமா நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். அந்த ஆணித்தனமா இவ்வளவையும் நீங்க உள்ளத்துல என்ன உள்ளொன்று வைத்து புறமன்று பேசுவார். உறவு வேண்டாமே வேண்டும் அப்படின்னு உள்ளத்துக்களை ஒண்ணு உதத்தில் ஒண்ணு வைத்து பேசக்கூடாது. அந்த உள்ளக்கடவை திறப்பதற்காகத்தான் அடியே இங்க வந்திருக்கிறேன். மனமது ஜென்மையால மந்திரம் செபிக்க தேவையில்லை. மனசு கோணலா இருந்தா என்ன நல்ல நூல்களை படிக்க வேண்டும். மரம் கோணலா இருந்தா நல்ல நூலை பிடித்து நேராக அறுக்கணும். நம்ம அறுக்கிறத பொறுத்து இருக்கு. ரொம்ப அறுத்தரக்கூடாது, பாக்குறவங்களுக்கு சகிக்காது. என்ன அறுக்கிற அளவுக்கு என்ன, மரம் வந்து மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு ஜீவன். அதே நேரத்துல என்ன என்ன மரத்துக்கு எத்தனை அறிவு? மரத்துக்கு ஓரறிவு, புழுப்பூச்சிக்கு ஈரறிவு, மீன்களுக்கு 3, பறவைகளுக்கு 4 அறிவு, மிருகங்களுக்கு மிருகங்களுக்கு மனிதனுக்கு
6 முனிவர்களுக்கு 7 அதே நேரத்தை இறைவனுக்கு 8ஆம் அறிவாக இருக்கக்கூடிய இறை அறிவு. அதனாலதான் இறை அறிவு இருக்கின்றதா என்ற காரணத்தினால் கண்ணிரண்டாம் யாவருக்கும் கற்றவருக்கு 3 கண்ணா என்னும் தியாகிகளுக்கு 7 கண் ஆகுமல்ல. ஞான மகிமை அறிந்தவர்களுக்கு அநேக கண் அப்படின்னு பொதுமறை கருத்தாக இருந்தாலும் இந்த இடத்துல கருத்தான வார்த்தைகளை இந்த இடத்துல நாம 2 பேரும் ஒரு தராசு தட்டு மாதிரி. நான் கேக்குறேன், வந்தது பெரிய கவி பாடுறியே, நான் கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடணும், நீங்க பெரிய கவி சக்கரவர்த்தியா? என்ன நீங்க என்ன காரைக்கால் அவையாருக்கு கடுக்காச்சார் கொடுத்தவருக்கு இடிச்சு கொடுத்த ஒரு பேச்சு நீ நினைப்பா? அப்படி வந்தது கவி பாடவே இல்லையே. என்ன முதல்ல வந்து கவி பாடணுமா எந்த ஒரு செயலை தொடங்கணும், முதல்ல யார பேசணும், யார தொடங்கணும், யார வணங்கணும், யாரை வணங்கணும், பிள்ளை யாரை வணங்கணும் கேளுங்க. அப்படி இருந்தபடி எதுக்கு வந்து கண்ணிரண்டாம் யாவருக்கு மற்றவர்களுக்கு 3 கணம் அந்த கவியை பாடுறீங்க? யாரு யாரை வணங்கணும்னு கேட்டா அதற்கு கதை இருக்கு. அப்புறம் யாரை யாருங்க சுவாமி, யாரை யாருன்னு சொல்லாதீங்க. திரிபுரத்தை எரிப்பதற்காக மும்மூர்த்திகள் முதல் மூர்த்தியாக இருந்த சிவன் என்ன செஞ்சாரு? வந்தவன் சின்ன பையன் எவ்வளையெல்லாம் வணங்க முடியுமா? நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி வணங்காமல் போனதுனாலதான் விக்னம் ஏற்பட்டது. சரி, நம்ம சின்ன பையன் நினைச்சு தவறா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் விக்னேஸ்வரனை விநாயகனை வணங்குறதுனாலதான் திரிபுரத்தை எரிக்க முடிஞ்சு. அவர் பெரிய ஆளுதான், எரிக்க முடிஞ்சா காரணம் என்ன காரணம்? அதனாலதான் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த உலகத்துல முக்கண்ணன் அவனுக்கு எடுத்துக்காட்டாக 3 கண்ணோடு இருந்த ஒரு பொருள் அதுதான் தேங்காய். ஆமா, இந்த தேங்காய்க்கினுடைய தத்துவம் என்ன? என்ன இந்த இடத்துலதான் நீங்க வந்து அந்த இடத்துல வருச்சூரார் மனைவி என்பதை நீங்க நினைச்சு காட்டுறீங்க. ஆகையினாலதான் ஆணவம் கண்மம் மாகிடாங்க. ஆணவம் கண்மம் மாய்கை இந்த மும்மலமும் எங்கே இருக்கிறது அப்படின்னா இதை உணராத சிவபெருமான் தேரை நடத்தி முப்புறத்தை எரிப்பதற்காக அவர் சென்றார். ஆனால் தன் பிள்ளையாக இருந்தாலும் முழுமுதற் பதவியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரை பணியாத காரணத்தினால் அன்றொரு நாள் அச்சு முறிந்ததல்லவா? அதற்கு எடுத்துக்காட்டாக யாரு யார வணங்கணும்னு அவருக்கே அந்த நிலைமைனா நீங்க எல்லாம் ஏமாத்தணும். அப்ப எங்க அச்சு முறிஞ்சிரும்ன்றீங்களா? அப்படி நான் அச்சனை தேரை ஓடிட்டு போறீங்க இல்ல மாட்டு வண்டியை செலுத்தி தெரியல உங்க அச்சு முறியிருக்கு. பாதி பிரதிபாதி கவி முதல்ல தொட்டுட்டீங்க நீங்க. நான் வந்து கவி பாட ஆரம்பிச்சேன்னா நான் வந்து மூச்சுக்கு 300 கவி பாடுவீங்கன்னா அப்படிலாம் தனக்கடம் இல்ல. தனக்கடம் என்பதற்கு வந்து அழிவுக்கு சத்துரு அப்படின்பாங்க. இப்ப நீங்க தொடங்கினதுனால முதல்ல கவியை தொடுவோம். இதுல யாரு நானா நிறுத்த மாட்டேன். ஆனா நீங்க நிறுத்தினா அப்புறம் என்னதுன்னு எனக்கே தெரியாது. பாப்பமா கேட்கிறேன், இதுக்கு தயாரா? கேள்விக்கெல்லாம் பதில் அப்புறம் வச்சுக்கிறோம். தாய் தந்தை யாருன்னு சொல்லி அப்புறம் பேச்சு வச்சுக்கிறோம். முதல் கேட்டதற்கு பதில் என்ன? சித்தன் போக்கு சிவன் போக்கு சட்டம் போட்ட செல்வாக்கு ஓங்கி அடிச்ச விஷமலைன்றது மட்டும் உங்க திசைக்கு எங்களை இழுக்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இங்க நடக்காத வேலை. அப்ப ரொம்ப பயமா இருக்கா உங்களுக்கு? யாருக்கு பயப்படுற மாதிரி தெரியுது? பயம் என்பது எங்க சரித்திரத்துல கிடையாது. பிறரை பயன்படுத்திட பழக்கமே தவிர நாங்க எதுக்கு தைரியம் வாமா பேசி பாருன்னு சொல்லுங்க. முதல்ல கேள்வி கேட்டா முதல்ல சொல்லணும். சட்டம் எல்லாம் கிடையாது. இங்க கேளுங்க. நானும் வந்து கேள்வி கேட்கணும் வள்ளி பதில் சொல்லணும் அவசியம் இல்லையா? நீங்க தான் 14 உலகம் 18 புராணத்துல எல்லாத்துலயும் வர்றவரு. ஒரே யுகத்துல கலியுகத்துல மட்டும்தான் நான் வந்துட்டு இருக்கேன். யுகங்கள் எத்தனை? முதல்ல 4 யுகம். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகத்துல என்ன நடந்தது? ஏன்னா கலியுகத்திலே கந்தபுராணம் நடக்கப்பட்டது. திரேதாயுகத்துல என்ன நடந்தது? ஏன்னா திரேதாயுகத்துல வந்து ராமாயணம், திரேதாயுகத்துல வந்து அதே நேரத்துல ஹரிச்சந்திர புராணம். நான் சொல்றதுக்கு இருங்க, நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். சரி, வரிசையெல்லாம் ஒப்பிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வரிசையுற பரம்பரை என்றாதான் வந்து நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். துபாபர யுகத்துல என்ன நடந்தது? துபாபர யுகத்தில் என்ன நடந்தது? துபாபர யுகத்துல மகாபாரதம். அங்கவாடி பள்ளிக்கூடம் நடக்கல, வரிசைய வாய்ப்பாடு சொல்றது மாதிரி கேட்டு பாருங்க. அப்ப கவனத்தோட நான் கவனத்தை வந்து கவன் வச்சுட்டு காவல் கேட்கிறேன். இப்ப 4 யுகத்திலே நீங்க வர்றீங்க. நான் 4 யுகத்துல வர்றேனா? கிடையாது. அப்ப கலியுகத்துல நான் இப்பதான் வந்து சின்ன பிள்ளை காவல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எல்லா விஷயம் தெரிஞ்ச நீங்க முதல்ல வந்து மூத்தவர் சொல்லு முதிர்ந்த நெல்லிக்கனியா முன்னால ஏக்கு பின்னால துவப்பை தித்திப்பை கொடுக்கறாங்க. இந்த இடத்துல மூத்தவர் யாரு? நீங்களா நானா? உண்டுதான் நான் தான். உங்களுக்கு தான் நான் வந்து முதல் இடம் கொடுக்கிறேன். நீங்க எங்க வந்து கேள்விக்கு பதில் நான் அப்புறம் கவியை கூட அப்புறம் விட்டுருங்க. கேள்வின்னு வந்துட்டீல்ல? தேவி நான் கேக்குறேன். சிவனுக்கு மன்னிகா தேவி நீங்க என்ன பேச நினைக்கிறீங்க? பூவந்தியிருந்து வந்திருக்க மணிவண்ணன் வாங்க, நீங்க என்ன பேச நினைக்கிறீங்கன்னு நானும் பார்க்க வந்திருக்கேன். பார்க்கத்தானே வந்திருக்கேன். உனக்கு என்னுடைய உன் வழிக்க நான் வருகிறேன். நீ எதை நினைச்சு ஆரம்பிக்கிறியா? அப்படியா? இல்ல கவியா, இல்ல புராணமா, இல்ல காவியமா, தத்துவமா, கலைஞானமா, என்ன நீ தொட்டு பேசுமா? இதுக்கு தானே நான் வந்து வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் வரும்.
வாய்ப்பை முதல்ல பயன்படுத்த தெரியும் அப்படின்வாங்க. எல்லா நேரமும் வாய்ப்பு நம்மளை தேடி வந்துட்டே இருக்காது. கிடைக்கிற வாய்ப்பை அப்பப்போது பயன்படுத்தித்தான் சிறப்பு கிடைக்கும் அப்படின்றது மாதிரி கவின்னு நீங்க தொடங்கிட்டீல்ல. உச்சியில் மகிட முன்ன ஒளிதரு நுதலினோட வஞ்சிரி மறிப்பிடி மன்றை கும்பூர் வைக்க வேச்சவரி கவதி ரூட்ட வேலவா முகம் ஒன்று உற்ற கஞ்சியில் விகட சங்கர கணபதிக்கு அன்பு செய்யணும்னு அந்த கணபதியின் சொல்லிப்பாட்டு காரியத்தை நான் தொடங்கிட்டேன். எங்க தொடங்குங்க பாப்போம். வருவாய்க்கு தக்க வழக்குறைத்து வெறுபானை வீழ்ந்து திருவாசகத்தை ஒரு வாசகமாக பகிழக்கூடிய என் திருவாசகம் கற்கக்கூடிய என் திருமகளே என்ன அப்படி என்ற இடத்தில் இருந்த எடுத்து பாடம்மா. அறிவும் உருவமாகி ராதையை பிளவாய் ஒன்றாகி பிரம்மமான் என்று சொதி பிளவது ஒரு மேனியாக கருணை ஒரு முகங்கள் யாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமணம் வந்தான் குதித்தன உலகமையும் அப்படின்னு சொல்லி விநாயகனுக்கு பின்பிருந்த முருகனுடைய அருளால நான் என்ன காவல் பட பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அதே விநாயகன் தன்னையே தன்னை பற்றி பாடிய இந்த உலகத்தில் இந்த கவி அப்படின்னா வியாசர் சொல்ல விநாயகன் எழுதினானே மகாபாரத காவியத்தை வந்து இமயமலை சாரலிலே இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகத்திலே நீடாது இலகத்து மறை நாளோடு நிலை நிற்கவே வாடாத தவவாய்வு முனிராசன் மகாபாரதம் சொன்னால் ஏழாக வகுப்பாக வங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதக்கூடிய எம்பிரான் அப்படி என்று தன்னையே முதல் காப்பாக அவரையே வணங்கின கவி இதை பத்து பேசுறீங்க பெருமாள் இருந்த இடத்தில் நம்மளை பறந்து எடுத்து போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. இந்த இடத்துல பெருமாளுடைய அருளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாடுவேன். பாடுங்க. நீரும் நிழலும் இழப்பதும் நெற்கட்டும் வேறும் புகழும் வெறுபாகும் ஊரும் மறுத்திருப்பும் வண்ணவில்லார் என்று தரும் சிவந்த தாமரை இதழிலே தண்ணீர் எப்படி ஒட்டி ஒட்டாம இருக்குமோ அந்த மாதிரி உருவிக்கிட்டு போயிடக்கூடாது. இந்த இடத்துல எப்பவும் ஒரு முதல் சங்கம் அவதூட்டு மெய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நெல் விளப்புங்கு புட்டும் கடைச்சங்கம் ஆம்போதா தூதம் அம்மட்டம் இம்மட்டம் நான் பூமி வாழ்ந்த நெல்லம் அப்படின்னு சொல்லி என்றாமே 3 கிலோ அடங்கி இருக்கிறது. சூரபத்மன் பலமும் துறையாத வாழி திடமும் கீசகனின் கனவையும் தக்கனின் எழிலும் அவரவர்கள் அனுபவத்தால் அழிந்ததன்றோ மாறனை கண்ணால் எரித்த வரபத்திர வைவேலா புல் வயலேறும் குகனே என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட குகனுடைய சாதகத்தை இந்த இடத்துல சதகமாக பாடக்கூடிய அப்பேற்பட்ட உன் சாதகத்தை மக்கள் என்று மகிழ்வதெல்லாம் கேடந்து எனபடி கேட்டுவிட்டோம் இனிகேள் மடவே ஓடுண்டு கந்தை என்று உள்ளெடுத்த இது போது உனது தோடுந்த கண்ணனையா தனக்கு துணை இருக்கையில என்னால பிணக்கம் இல்லாமல் 8000 கோடி கவிகள் பாடிக்கிட்டே இருப்பேன். பாடுங்க. விக்கா உக்கா வித்தா விப்பை விட்டா நட்டா சுட்டூர் முக்கா இக்கா ஐத்தா சைபா ருற்றே இல்தேடி போய் வைப்பேர் நிற்பீர் அக்கா டப்பை தொக்கா ரச்சையில் எப்பாடப்பு நெய்த்தாலத்தான் நைச்சேரிட்டு அப்படி என்று சொன்னானே இந்த உடல் கூற்றுக்காக பாடப்பட்டானே ஒட்டக்குத்தான் எங்க தொட்டு பாருங்க பாப்போம். தற்கோழிப்பு சர்பாசத்தை தப்பாமல் சாகிக்கே நிற்பீர் முக்கோழி கோழி பூசித்தே முட்டாமல் சேவித்தே நிற்பி வட்டான வட்டாரை வாரத்தை வைப்புகத்தை லேட்டான தியானை தியானிக்கணும்னு ஒட்டக்கூத்தன் பாடினால் பக்கத்தில் இருந்த புகழந்தி புலவர் போட்டிக்கு பாடினாரே. பாடுங்க. மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேண்டுண்டோ உண்டோ புறங்கி ஏற்றுக்கொள்ளாத கொம்பை போல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெம்பு உண்டா மகளே? அற்கொண்ட தன்மையத்தால் மாநகர் விட்டு இங்கு வந்தே சொற்கொண்ட பாவி சுவரிவார் எங்களை விற்கண்டை மேலி வேலிதரும் கூலி நெற்கண்டு போகும் நடவு நில்லாய் நட்டு சுவர் என்று சுவரில் இருந்த பேய் பிசாசை கம்பனாகப்பட்டவன் விரட்டி ஏற்றானே. அது மாதிரி விரட்டி பிரிவினாங்க. வான்குருவியும் கூட வல்லரக்கு தொல்கரையான் தேன் செல்லண்டு யாவரக்கும் செய்தறியார் யாம் பெரிதோ என்று வலிமை சொல்ல வேண்டாம் தான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது அப்படி என்று பாடினாலே எப்படி பாடலாமா? மாட்டில் போற்றுவார் பொருள் கொடாபடி தூட்டிலும் தூற்றுவார் சொன்ன சொற்களை மாட்டிலும் மாற்றுவார் வருகிறார்கள் கூட்டிலும் பாவலர் கொடியவர் இந்த உலகத்தில் யாரும் சொல்லி பாட வச்ச பிறவே சண்டாளி சூர்பாக தாடகையை போல் வடிவு கொண்டாலே கொண்டொன்று கொண்டாய் கொண்டா செருப்படிதான் செல்வம் என்ன செல்வம் நெருப்பிலே வீழ்ந்திருந்தால் நேர் அப்படி என்று மனைவியை பார்த்து கணவன் பாடினாரா என்ன ஏண்டா இப்படி வாழ்க்கை உனக்கு தேவதானா அப்படின்னு ஔவையார் வந்து ஒரு அனன்மகனை பார்த்து சுட்டி காட்டியதை போல நீ எட்டி பிடித்து பாருங்க பாப்போம். இப்படி விளைத்திருந்தால் இடத்துக்கு பெருந்தோஷம் கட்டுப்படா மனை இருந்தால் போடா சன்னியாசம் கிட்ட இருக்கும் சொந்தத்தான் கெட்டுவிடும் நேசம் சொல்லி அதே அபை முட்டாள்தானே பாடி இருக்கிறாங்க. அரவயன ரம்ப சிவராம ரம்ப ரபவங்கா ரம்ப 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 சரணம் 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 என்று அப்பேற்பட்ட அந்த அரபம் பாடக்கூடிய அப்பேற்பட்ட அந்த சரணத்திற்கு முக்தி கொடுத்த இந்த இடத்துல எடுத்து பாடலாமா? பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பாருக்கும் பருக்கையற்ற கூழுக்கு உப்பு இல்லை என்பாருக்கும் குன்றி தைத்த காலுக்கு தோல் செருப்பு இல்லை என்பாருக்கும் கனகதண்டி வேலைக்கு பஞ்சனை இல்லை என்பாருக்கும் விசனம் பண்ணு ஒவ்வொரு மனுஷனா பிறந்து விட்டா பூலோகத்துல ஒவ்வொரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்ன கவலை? என்ன மனைவி வாழ் சிறகு கண்டேன் மாறுதிலா நீரில் கண்டேன் அலை கடல் கடைய கண்டேன் அயனையில் சிரசும் கண்டேன் சிலை மதன் ரூபம் கண்டேன் சிவன் சுத்த கருப்பும் கண்டேன் கொலை இந்திரன் இரு கண்ணும் கண்டேன் கொடுக்கவும் வாங்க கண்டேன். அதே நேரத்தில் என்ன மல்லிகா தேவியினுடைய குமரியின் தமிழ் வண்ணத்தை இந்த தோற்றத்து கிராம மேடையில் தாண்டா கண்டேன் 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 என்று இந்த இடத்தை தொட்டுப்பாரம்மா.
அற்புதம் எங்க அப்பனுடைய சொல்ல அத்தனையும் அப்படியே பழித்தது மாதிரி இருக்கிறது. சொல்லவரும் சொல்லலாம் கம்பன் சொல்லு, சொத்தவரும் பாட்டெல்லாம் கம்பன் பாட்டு, கண் மலர விளக்கங்கள் கம்பன் பற்றி கவி மலர்கள் சொய்ப்பதிலே காலம் நாட்டி, வெள்ளவரில் சொல்லி மீது திட்டம் திட்டி, வியக்க வரும் நண்பனவன் ஆசையும் மீட்டி, நல்ல பெருமான் என்ற ரசிகர் கூட ரசிகருக்கு நண்பனாவா என்ற நலமே சொல்கை என்ற நீதிக்கு ஒப்பாக பூவந்தையில் இருந்து வந்திருக்கும் மணிவனுடைய தமிழ் வண்ணத்தை இவ்வரங்கத்தில் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். பாடுங்க. அப்பேற்பட்ட அந்த அப்பன் என்று சொல்லக்கூடிய அவருடைய என்ன சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த செவிமூட்டக்கூடிய காரணத்தினால்தான் புண்ணியம் நெடுவரையாம் பொதிகை இடையில் இருந்து கண்ணிலை ஒரு சாங்கொன்று தனிசை மிக வேகுணர்ந்து ஆகுருதி மிகுந்தோர் பெரு விரலில் 24 கோல் ஒன்று உண்டாக்கி குறித்திடும் இப்பேற்பட்ட இந்த அளவு மேடையிலே உன்னை சந்திச்சிருக்கிறேன் என்றால் இப்பேற்பட்ட சொல்லுக்குள்ள இந்த அளவு மேடை கணக்காக கட்டுப்படக்கூடியதம்மா. பிள்ளை பாண்டியன் இல்லை, குறும்பியரை வளைக்காது குடந்தோட்டிய வட்டமட்டு மறுப்பதற்கோ வில்லை இல்லை, 2 மண்டாய் போட்டு வெட்டறதுக்கோ கவி வட்ட கூத்தல் இல்லை, விளையாட்டா கவிதனை விரந்தி பாடி திட்டதற்கு அறிவுநாதார் இருந்தா தேசமங்கு புலவரிடத்தில் ரொம்ப பேரு கவி பாடிக்கிட்டு தெரியுறாங்க. வாழை பழம் கண்டால் வாய்நோகன் என்று சொல்லி தாழை பழத்தை விட்டு சாபனுக்கு வந்ததடி, சாவை பழத்தை விட்டு சாபனுக்கு வந்ததென்றால் ஊட்டை கடலை விட்டு எங்க நம்ம உண்டாலும் சேரேனோ அப்படி என்று அழுகினி சித்தன் அப்பேற்பட்ட சக்தியை அணுவணுவாக தொட்டே பாடப்பட்டானே. அப்படி அந்த அடி போட்டு வர்றத எனக்கு பிடிக்காது. அதனால உப்பிருந்த பாண்டமடா மாற்றி பிறப்பதற்கு மருந்து எனக்கு கிட்டவில்லை, மாற்றி பிறப்பதற்கு மருந்து எனக்கு கிட்டுவிட்டால் ஊற்றை சடலம் மட்டும் உண்பாத சேரடான்னு சொல்லி சித்தர்கள் சிவனுடைய முன்னாடி நடு பாடுங்க மாதிரி பாடுங்க. என்ன இப்படி பாத்தலாம் என்ன நீங்க எங்களுக்கு பிடிக்காத அப்படி என்ற இடத்துக்கு நான் போனதுனால இருங்க, நீங்க பாடுங்க. மேடையில் வந்துருச்சுல அப்புறம் என்ன விட்டு கொடுக்க போறோம். அப்படி வரும்போது நீங்க கொடியெடுப்புக்கு நீங்க தீ தரக்கூடாது. என்ன சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பா என்று சொல்லி உடக்குழக்கு நெய் பார்த்து முத்துப்பால் அப்புறமும் சித்திரமும் அப்படி என்று போற்றக்கூடிய இந்த கவியை நம்ம தொட்டுட்டோம். அப்படி என்ன அந்த கவியினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய உள் கருத்து என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, ஒப்பிச்சுக்கிட்டு போறது பெரிய கணக்கா. நட்டவெள்ளி தெய்வம் என்று 4 புசம் சாத்தியே சுற்றி வந்து உணமுன்னு சொல்லும் மந்திரம் ஏதேடா, நட்டகல்ல பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி சட்டுமோ கரிச்சுவை அறியுமோடா, பாத்திரம் அறிந்து பிச்சை விடும் போத்திரம் வந்து பெண்ணை கூட அப்படி சொல்லியிருக்காங்க. பாடுங்க. நந்திருக்கும் தோல் இருக்கும் நாதர்முடி மேல் இருக்கும் வெஞ்சினத்தில் பற்பட்டா நீலாது விஞ்சமலர் தேன்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பும் வாழைப்பழம் அப்படி என்ற பழத்துக்கு முக்கிய தத்துவம் கொடுத்து பாருங்க. பெரிய இளமே சேரும் பித்தர் முடியரும் அறியுண்ணும் உப்பி மேலாடும் தேன்பாயும் சோலை திருமலையரா வரை பாம்பும் எழுமுச்சம் கண்ணிக்கு முதலிடம் கொடுத்தானே. பாடுங்க. என்ன இப்ப நான் கேக்குறேன், என்ன கேக்குறீங்க? நீங்க கவி பாடல் கவிதாரியா ஒப்பிக்க நினைக்கிறியா? நான் வழிக்கு வந்துட்டீங்களா? நான் வந்து அப்படித்தான். நான் நிறுத்த மாட்டேன். நான் நிறுத்த மாட்டேன். பாடுங்க. விடிய விடிய கவி பாடுங்க. நீ 300 கவி பேசினா ஏத்துக்கு 700 கவி கணக்கு இல்லாமல் பிணக்கு இல்லாமல் நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். என் பேச்சே மூச்சுதான், என் மூச்சே பேச்சுதான். காலம் கண்டு நடபாதன் வாழ்க்கை கோலம் இழந்த குரங்குக்கு ஒப்பு அப்படி அப்பு சொல்லி இருக்கிறார். எந்த அப்பு சொன்னாரு? எங்க அப்பு பழனி அப்பு தான் சொல்லி இருக்காரு. வேற எந்த அப்பு சொன்னதை தப்புன்னு போயிடக்கூடாது. அப்படி போனா அது நல்லாவே இருக்காதுல்ல. அதனாலதான் துண்ணூறு வந்து சிறப்பா இருக்கணும். அதனாலதான் சொன்னேன் அந்த அப்புதான் எங்களுக்கு தொட்டு வச்சவரு. தாயை பார்த்து வந்து யாரு வந்து அன்னையாக பார்த்து வந்து சிவனை பத்தி கேக்குறீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், இந்த சிவனுக்கு தகப்பனாக யாரு வந்தது?